ஒரு பெண் சொல்லி இருந்தது, என் கணவன் தினமும் வீட்டை விட்டு சென்று விட்டு திரும்பும் பொழுது ஒரு விபத்து நேர்ந்து விடாதா என்று நான் நினைப்பேன். டக்குன்னு வந்து அந்த பொண்ணு என்ன சொல்லுவீங்க, செருப்பு கழட்டி அடிப்பீங்க. ஆனால் உள்கதை போனா அந்த பொண்ணுடைய இது நியாயம்னு தோணும். இப்போ பிரேக்கப் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல ஆகுது இல்லை, அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பெண் திரும்பி பார்ப்பதுக்கே 1 வருஷம் ஆகும். நான் திரும்பி பார்த்தா நான் திரும்பிடுவேன். அவ்வளவு ஷையா இருக்கிற காலமா அது. அது பொண்ணு பார்த்துருச்சா, இந்த பொண்ணு போத்ததே அவனுக்கு பெரிய காதலா தெரியும். அப்படி வாழ்ந்த இதே முரளி கேரக்டர்ஸ் மாதிரி கேட்டேன். அது என்ன சிச்சுவேஷன்ஷிப்னு கேட்டேன். எந்த அது என்ன சொல்றது இல்லாம தமிழ்ல வார்த்தை தேடி பார்த்தேன். ரொம்ப தப்பாக தான் வந்து சொல்லி கரெக்டாக வர மாட்டேங்குது. ஆக்சுவலாக நான் அவ்வளவு பெரிய காதல் குருவெல்லாம் இல்லை, இந்த ரேடியோவில் சொல்கிற மாதிரி என்னால் அவ்வளவு சொல்யூஷன்லாம் சொல்லவே முடியாது. என்னுடைய காலேஜ் மேட்ஸ்லாம் திருமணத்துக்கு அழைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பசங்க படிச்சிருப்பாங்களே ஆண்கள் அழைக்க, ஆனால் என் கணவருக்கான நட்பெல்லாம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிற பொழுது இப்போ எனக்கு தோணுது, அவங்களுக்காக நான் எத்தனை விஷயத்த விட்டேன்னு. அவங்க லைஃப்லேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா? உங்கள் ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்டேன். என்னாச்சு, என்ன அந்த கேரக்டர் என் கூட இருக்கு. எனக்கு அதான் ஷாக்கு. உங்கள் கூடவா, எப்படி அப்படின்னு. அந்த வந்து 2 நாளில் அந்த குடியிருந்தார்ல 2 கிட்னி ஸ்பாயில். அழுது காலை பிடிச்சி கதறி அழுதுருக்கான். உன்னை விட்டு வந்து வேறு என்ன பண்ணுறது சார், சேர்த்துக்கிட்டேன்னுச்சு. மன்னிச்சிட்டிங்களான்னு கேட்டேன். அதான் அவனுக்கு தண்டனைன்னுச்சு. அந்த டைலாக்கே நான் வச்சுருக்கேன். மன்னிச்சிங்களா, அதான் தண்டனை. பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற கேள்வி வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா அந்த மாதிரி கேள்விகளை தாண்டி நீங்க ஒரு பெண் கிட்ட பேசுறப்ப அவங்கள பார்த்து வியந்த விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அறிவால ஓ இப்படிலாம் பேசுவாங்களா, பிகாஸ் அந்த கேள்விகள்ல இருந்து அப்படியே மாற்றப்பட்டு இருக்கும் இல்லையா உங்களுடைய பெண்கள் கிட்ட பேசுறப்ப? அந்த மாதிரி உங்களை ஆச்சரியப்படுத்தின மொமெண்ட் எது? அறிவுங்கிறது ஒரு பக்கம், அது எல்லாருக்கும் பொதுவானது. சிந்திக்கிற திறன் அவங்களுக்கு பொதுவானது. ஆனா உணர்வு அதிகமா, உணர்வோட பேசிய பெண்கள் நிறைய பார்த்திருக்கேன். என்ன உணர்வுன்னா, அவங்க வந்து இப்போ நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணோம், சின்னதாக ஒரு விஷயம் பண்ண, அந்த கோலங்களில் ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் சொன்னோன்னா கொட்டுவாங்க. இப்போ தானே உங்களுக்கு இதெல்லாம் வந்துருக்கு, ஃபோனில் வாட்ஸ்அப்பில் வந்துருக்கு. அப்போ ஃபோன் இருக்கும், மெசேஜ் தான் பண்ண முடியும். அந்த மெசேஜை விட ஒழுங்காக பண்ண முடியாது. ஒரு சின்ன இதுதான் பண்ணலாம், 4 லைன். அதனால் கடிதங்கள் தான் இருந்துச்சு அப்போலாம். நான் சொல்கிறது 2010 வரைக்குமே அப்படி தான் இருந்துச்சு. 2008 2007 வரைக்கும் அவ்வளோ பஞ்ச் லெட்டர்ஸ் வரும். எனக்கு வரும். ஆனால் என்னுடைய முகவரி தெரியாதனால சன் டிவிக்கு போவோம். சன் டிவிலேருந்து விகடன் எங்கள் தயாரிப்பாளர் இருக்காங்களே, அவங்க ஆஃபீஸ் வந்து என் பேர் போட்டு இயக்குனருக்கு மட்டும்னு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது என்கிட்ட வீட்டுக்கு கொடுத்து விட்ருவாங்க. அது பிரித்து படிக்கும் போது நான் எவ்வளவோ விஷயங்கள் அதில் அவங்க உணர்வுகளை ஒவ்வொருத்தரும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த ராமநாதபுரம், திருவண்ணாமலை, இந்த மாதிரி இந்த கிராமம் சார்ந்த நகரங்களாக இருக்குல்ல, அவ்வளோ படித்த பெண்களான ஏதோ ஒன்று படிச்சிருப்பாங்க, பிஎஸ்சியோ பிகாமோ ஏதோ ஒன்று படிச்சிருப்பாங்க. அவங்களுடைய உள் உணர்வு அப்படியே சொல்லியிருந்தாங்க. ஒரு பெண் சொல்லியிருந்தது, என் கணவன் தினமும் வீட்டை விட்டு சென்று விட்டு திரும்பும் பொழுது ஒரு விபத்து நேர்ந்து விடாதா என்று நான் நினைப்பேன். டக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணு என்ன சொல்லுவீங்க, செருப்பு கழட்டி அடிப்பீங்க. ஆனால் உள்கதை போனா அந்த பொண்ணுடைய இது நியாயம்னு தோணும். புரியுதுங்களா? மேலே டைட்டில் பார்த்தா தப்பா இருக்கு இல்லையா? இது எனக்கு வந்து பெரும் ஒரு கடிதம். ஏன் நினைச்சேன்னா, அவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு. அப்புறம் அதே பெண் ஒரு பெண் சொல்றா, நான் வந்து நல்ல நண்பன், அவன் என்னை நேசிச்சான், எனக்கு பிடிக்குது, ஆனால் இவன்ட்ட என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு நான் திருமணத்துக்கு அவனை தவிர்த்துட்டேன். அதாவது ஸ்பெஷலாக இருக்க மாட்டான் அப்படின்னு ஒரு புது ஆணையத்தை, என்ன வாழ்க்கை நரகமாச்சு. திரும்பி பார்க்குறப்ப நண்பனும் திருமணம் ஆயிடுச்சு. நான் இழந்து நிற்கிறேன். இது எவ்வளோ, ஆனால் ரைட்டு, நண்பன்னா ஏன் அவங்க கல்யாணம் பண்ணி, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த ஒரு இதெல்லாம் எனக்கு எதுக்குன்னா, அந்த அபி தொல்காப்பியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மேட்டர் வச்சிருந்தேன் இல்லையா, ஸ்டார்டிங்ல லவ் பண்ணுவாரு. நிஜம், அது மிகப்பெரிய நட்பு தான் உன்னதமான காதல். அது நட்புங்கிறது என்ன, பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ஆங்கிள் பார்க்காமல் இருப்பாங்களே ஒழிய அந்த அன்பு தான் உயர்வு. அதுதான் அந்த கேரக்டர் போய் லவ் பண்ணுவோம், அபத்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்பாக மாறும். அது உடனே ஏற்றுக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறும் பொழுது ஒரு கட்டம் அது போயிட்டே இருக்கும். அது போயிட்டு இருக்கும்போது அந்த கிளைமேக்ஸ் லீடில் கூட அந்த கேளுங்க, உன்னையே ஒரு கல்யாணம் பண்ணிக்கல. இப்போ இந்த நட்பால் அவங்க வீட்டில் பாதிப்பு வருது, அவங்க அம்மா பேசுகிறாங்க, நீங்கள் இருக்கிறதுனால டைவர்ஸ் ஆச்சும்பாங்க. எனக்கு அது டைவர்ஸ் ஆனது காரணம் அவன் குறைபாடு ஒழிய இவங்களுடைய நட்பு அல்ல. பட் அந்த கேரக்டருடைய ஹஸ்பண்டுக்கு வந்து அவனுடைய குறைபாடு, அவனுடைய குணாதிசயம், அது தப்பான குணாதிசயம். அவன் எந்த பெண்களை பார்த்தாலும் அப்படிதான் பார்த்துருப்பான்றது அப்புறம் புரியும். ஆனால் இது கடைசியாக சொல்லும் போது தான் அவன் சொல்லுவா, நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கும்போது தான் அந்த கேரக்டர் சொல்லும். நான் வந்து ஒரு நல்ல நண்பனாக இருந்தனொழிய நல்ல கணவனாக இருப்பேன்னு என்னால் சொல்லவே முடியாது. ஏன்னா நான் ஒரு நட்புக்கு இவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்னா, கணவன் ஸ்தானத்துக்கு வர பெண் விரும்ப மாட்டான், விரும்பணும் அவசியமும் இல்லை. ஏன்னா
என்னைய நேசிக்காம நீ வந்து ஃப்ரெண்டை நேசிச்சு ரொம்ப உயரிய இதை வச்சீங்கன்னா அது பெண் ஏற்றுக்கன்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவள் ஒரு அன்போட ஒரு பெரிய அன்போட தேடி வர்றான். இல்லை நீ எனக்கு மனைவி ஆனால் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னா அது தப்பு. ஆக குட் ஃப்ரெண்ட் நான் நல்ல கணவனாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால நான் அந்த அத்தியாயத்துக்குள்ளே போகவும் வேண்டாம் அப்படின்னு அந்த கிளைமேக்ஸில் ஒரு டயலாக் வரும். அதுதான் மனிதர்கள் அப்படிதான். ஒரு இதில் ஸ்பெஷலாக இருப்பான், இன்னொரு இதில் குறைவாக இருக்கும். குறைகளோடு ஏற்றுக்கொள்வது தானே நல்ல விஷயம்னு தானே நம்ம சொல்கிறோம். காதலோ அன்போ குறைகளோடு நீங்கள் ஏற்றுக்கிறது. இன்னைக்கு பெருசாக தெரியும், இன்னைக்கு நல்லா பிடிச்சிருக்கும், 10 நாளுக்கு அப்புறம் குறையா தெரியும். முதல்ல இல்லாமல் இருந்துச்சா? இல்லாமல் இல்லை. நம்ம எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு நினைக்கிறோம். ஒரு கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல் வரும்போது இது பெருசாக தெரியும். இதுதான் எல்லாம் இந்த இப்போ பிரேக்கப் ரொம்ப ஷார்ட் பீரியடில் ஆகுது இல்லை, அந்த மாதிரி. எங்களுக்கு ஒரு பெண் திரும்பி பார்ப்பதுக்கே 1 வருஷம் ஆகும். நான் திரும்பி பார்த்தா நான் திரும்பிடுவேன். அவ்வளவு ஷையாக இருக்கிற காலமா அது பொண்ணு பார்த்துருச்சா. இந்த பொண்ணு போத்ததே அவனுக்கு பெரிய காதலாக தெரியும். அப்படி வாழ்ந்த இதே முரளி கேரக்டர்ஸ் மாதிரி அப்படி ஒரு பீரியட் அதெல்லாம். என்ன அதாவது குரூரிலேருந்து வர்றவங்களுக்கு. அதனால அவன் என்ன பண்ணிடுறான், அந்த காதலை வந்து பயங்கரமாக காதல் நடக்காது. அந்த பொண்ணு இவன் கொண்டாட ஆரம்பிச்சிருவான். அது பிறகு அந்த தோல்வியை கொண்டாட ஆரம்பிச்சிருவான். அப்புறம் அதில் லயிச்சு வாழ்ந்து அந்த ட்ராவலில் நான் பெருங்காதலன்னு அவன் மனசில் இறக்கிடுவான். இது நடக்கும். சரி, இது இன்பமானா அது தான், துக்கத்தில் ஒரு இன்பம் கூட இருந்திருக்கட்டும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. அவங்க வந்து டேஸை வேஸ்ட் பண்ண விரும்பலை. சரியில்லையா? There are so many statements like situationships, casual relationship. ரொம்ப அதனால கேட்டேன் அது என்ன சிச்சுவேஷன்ஷிப்னு கேட்டேன். எந்த அது என்ன சொல்றது, கமிட்மெண்ட் இல்லாம நான் தமிழ்ல வார்த்தை தேடி பார்த்தேன். ரொம்ப தப்பா தான் அதை சொல்லி கரெக்டா வர மாட்டேங்குது. என்னதான் கரெக்டு நீடு, அவ்வளவுதான். உன் நீடு அவங்க நீடு என்ன, அது உனக்கிட்ட பிடிச்சிருக்கு, அவங்க எடுத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். கூடி கடைதலை தவிர வேற ஒன்றும் அதில் இல்லை. அதுக்கு பேர் சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்னா அவ்வளவுதான். அப்புறம் அதுக்கப்புறம் அவங்கள எதுவுமே சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு பேர் இருக்கு இல்லை. ஐயா, ஒரு சமூகம் இதைத்தான் பெருசா பேசிட்டு இருந்துச்சு, அதையே நாங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டோம்னப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போலாம் அது பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த லவ் பத்தி ஒன்றும் பெருசா அவங்க எல்லாருக்கும் தெரியுதோ இல்லை அவங்க முடிவோ ஏதோ பண்ணிடுறாங்க. கம்ஃபர்ட் அவங்க சூஸ் பண்ணிக்கிற ஒரு கம்ஃபர்ட் பண்ணிக்கிறாங்க. இதுல இடையில கொஞ்சம் இந்த 90s கிட்ஸுக்கு மட்டும் தடுமாறி அப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் இல்லாம அந்த பக்கம் இல்லாம டக்குன்னு வயசாயிருச்சு நமக்கு. 90s கிட்ஸ்னா 30+ இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆமா, இவங்கெல்லாம் பரவாயில்ல. இந்த பசங்கள்லாம் தெளிவா இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல மீசியம் முளைக்காம 2 பசங்க பொண்ணு ஆடிட்டு இருக்கோம். இந்த கீழே ஒன்னாலும் கதறுவானு, அடா பாவி எனக்கு 33 ஆகுதுரா, நீ என்னடா பால்குடி மரக்கள் இந்த வேலை பண்றான் அப்படின்னு. அவன் கேட்டா 2000 அப்புறம் பிறந்தவன். 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ். ஜென்சி 2K கூட இப்போ பழசாயிட்டான். 25 வயசு வந்துடும். இப்போ 2010க்கு அப்புறம் உள்ளவங்கலாம் அடுத்த இதுக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இன்னொரு விஷயம் அழகா சொல்லியிருப்பீங்க. அதாவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு நட்பு, அதை வந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே ரொம்ப அழகா எடுத்துட்டு போயிருப்பீங்க. அது வந்து இப்ப வந்து அந்த கல்ச்சர்ல வந்து ஒரு பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டின்னு அதை ஒரு தப்பா பார்க்கக்கூடிய ஒரு இது இருக்கு. ஃபர்ஸ்ட் பாய் பெஸ்டினா இருந்தாலும் அதுல இதுல எல்லாம் போடுவாங்க. ஆமா, ஆனா அது ரொம்ப அழகான ஒரு இந்த மாதிரி ஒரு நண்பன் இருந்தா வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்ற ஒரு ஏக்கம் தான் கொடுத்தது. நிறையங்க, எனக்கு எவ்வளவு பேர் அது நிறைய பேர் சந்திக்க விரும்பல. நிறைய பேர் சார் உங்களை பார்க்கணும்பாங்க, வேண்டாம ஆக்சுவலா நான் அவ்வளவு பெரிய காதல் குருவெல்லாம் இல்லை. இந்த ரேடியோல சொல்ற மாதிரி என்னால் அவ்வளவு சொல்யூஷன்லாம் சொல்லவே முடியாது. அவங்க எல்லாத்துக்கும் சொல்யூஷன் சொல்லிடுவேன்னு நினைக்கிறாங்க. நினைச்சா அன்பா இது பண்ணுவாங்க, லெட்டர் போடுவாங்க, அவங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லுவாங்க, இமோஷனை சொல்லுவாங்க. நான் ஒரு இதில் சந்தித்தேன் ஒருத்தர், அவங்க வந்து பெரிய பணக்கார வீடு, ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க மாதிரி. அவங்க 40+. ஒரு ஷூட்டிங் போகும்போது அவங்கள சந்தித்த போது அவங்க சொன்னாங்க, சார் அந்த கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா அவங்க அவ்வளவு கோடீஸ்வரங்க, ஒரு ராஜ குடும்பம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், வந்து பேசவே பயப்படுறாங்க. அது சொல்லிட்டு ஓடுறாங்க. என்னுடைய காலேஜ் மேட்ஸ் எல்லாம் திருமணத்துக்கு அழைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பசங்க படிச்சிருப்பாங்களே ஆண்கள் அழைக்க, ஆனால் என் கணவருக்கான நட்பெல்லாம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிற பொழுது இப்போ எனக்கு தோணுது, அவங்களுக்காக நான் எத்தனை விஷயத்த விட்டேன்னு. அது காரணம் இந்த கோலங்கள். நான் கோலங்கள் வரும்போது அவங்களுக்கு அந்த வயசு, அப்போ சொல்கிறேன், இந்த 40 வயசுல இருக்கிறாங்க. 60 வயசுல எல்லாமே முடிஞ்சிருச்சா, என்ன இருக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க ஊரில் அந்த லேடிஸ் எல்லாம். இன்னும் 2 பிள்ளைய பேத்தாச்சு, அப்புறம் என்ன இருக்கு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு அதை தாண்டின வாழ்க்கையை அவங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. 40 வயசுல முடிஞ்சிருச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அந்த இதுதான் இந்த இதெல்லாம் நான் இந்த எதிர்நீச்சல ரொம்ப கடுமையாக சொல்லாமல் நிறைய இடத்துல நகைச்சுவையாகவும் சொல்லியிருப்போம். அந்த 2-3 இந்த ரேணுக்கு அந்த கேரக்டர்ஸ்லாம் பஞ்ச் அடிக்கிறது ஊரில் நிறைய இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஐயோ, எங்கள் ஊர்ல எல்லாம் எங்கள் அத்தை எல்லாம் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்கெல்லாம் நாங்கள் சின்ன வயசுல உட்காந்துருப்போம். அவங்க 2 லேடிஸ் இருப்பாங்க. உட்காந்துட்டு அந்த மென்னு வர்றானுங்கல்ல,
அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. ஒருத்தன் இப்படி தொப்பையோட வருவான், ஒருத்தன் இப்படி வருவான், ஒரு ஆள் இப்படி வருவாரு. அதாவது அந்த உடலை விட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டு இருப்பாங்க, கிண்டல் அடிச்சுட்டு இருப்பாங்க, மனசுக்குள்ள இருக்கதெல்லாம் ஜாலியா அடிச்சுட்டு இருப்பாங்க. நாங்க போய் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் அந்த இதெல்லாம் செமையா இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க என்ன நினைப்பாங்க, இந்த ஆண்கள் இந்த பெண்கள் இதெல்லாம் பேசுவாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஏன்னா இவங்கள்ட்ட கொஞ்சம் இந்த ரீடிங் இது அப்போ இருக்கும்ல, 10th முடிச்சிட்டாலே ஒரு சின்ன நாலேஜ் இருக்கும், அவங்களுக்கு படிக்கிற தன்மை இருக்கும், புக்கு படிப்பாங்க. இதெல்லாம் நான் பார்த்த கேரக்டர் தான் எனக்கு பெரும்பாலும் இந்த ரேணுகா மாதிரி, நந்தினி மாதிரி ஆட்கள் எங்கள் ஊரில் நிறைய இருப்பாங்க. இப்போ நான் போனாலும் சிரிப்பாங்க, எங்களை தானே எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க, இப்பவும் சொல்லுவாங்க உங்களை தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. நல்ல வேலை நீங்களா பண்ணீங்களா சொல்ல அங்கேயே சொல்லிட்டு இருந்தோம். ஸோ கணவன் அது ஒரு பெண் யோசிக்க ஆரம்பிச்சிடறாள். ஒரு இம்சையா கணவன் வந்து அந்த தாலி கட்டினதை தாண்டி வேற எதுவும் பண்ணல, அவர் அப்படியே இருப்பாரு, அவருக்கு எப்படி பிடிக்குதோ அப்படியே இருந்துப்பாரு, அவருக்கு எப்ப தேவையோ அப்போது வந்து நம்ம பூர்த்தி செய்யணும். அதையும் ஒரு முழுமையற்ற பூர்த்தி இருக்குன்னா ஒரு பெண்ணு கோவம் வராதா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அது உளவியலான விஷயங்கிறத தாண்டி இதை வந்து பேசுறது, உரையாடல் வந்து இன்னைக்கு கொஞ்சம் எளிதா இருக்கு. இதெல்லாம் பேச ஒரு காலத்துல ஒத்துக்குவாங்களா, இதெல்லாமா பேசுவேன் நீ அப்படின்னு. அவங்க எல்லாம் பேசுற இடத்துல இந்த மாதிரி இந்த 2-3 லேடிஸு கொஞ்சம் அந்த ஏரியால பேசுவாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு அந்த ஒரு வெண்ட் அவுட் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும், அந்த கிச்சன் பல வகையில் இருக்கும். அதுல நான் சின்ன பையனால புரியாத நினைச்சுக்கிருப்பாங்க, அதனால நான் உள்வாங்கிடுறது. அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிருக்கீங்க? ஆமா, அப்ப தெரியல, அப்புறம் திரும்ப ஞாபகம் வருது. இதெல்லாம் ஒரு கட்டத்துல தெரியல, மறந்துட்டோம், அப்புறம் திரும்ப இதெல்லாம் ஞாபகம் வருது. ஒருத்தங்க பேசுறாங்கல்ல, அது நகைச்சுவையா தான் இருக்கு, ஆனா அதுக்குள்ள ஒரு ஆழமான உண்மையும் இருக்கு, அப்படிங்கிற வலி இருக்கு. அது மாதிரி. அதாவது நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி லெட்டர்ஸ் நிறைய வரும்னு சொல்லிட்டு. இப்ப எனக்கு பாக்குறப்ப கோலங்கள் வந்து ஒரு புது ரெவல்யூஷன் உண்டு பண்ண மாதிரி தான் நான் பாக்குறேன். இதுக்கு முன்னாடி இந்த சீரியல்ஸ் அந்த மாதிரி இருந்ததானா எனக்கு தெரியல, ஏன்னா நான் பார்த்தது இல்ல. நான் பார்த்த வீட்டை விட்டு வெளியில வந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. வீட்டுல ஃபேமிலி பிரச்சனை, வீட்டுக்குள்ளே பெரிய தொழிலதிபர் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. தொழிலதிபர்னு சொன்னா கூட வீட்டு சண்டை தான் இருக்கும். களத்துல இறங்கி போராடி அந்த ஒரு விஷயங்கள் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. அதை பார்த்துட்டு நிறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவ் மாறி இருக்கும் பெண்களுக்கு. அந்த மாதிரி அவங்க லைஃப்லயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா? நிறைய அது ரொம்ப உங்களுக்கு டச்சிங்கா இருந்திருக்கும் இல்லையா? இந்த ஃப்ரெண்ட்ஷிப் விஷயமா இது மாதிரி சொன்னது நிறைய. அதுக்கப்புறம் இது நான் பல இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். ஒரு பொண்ணெல்லாம் வந்து திருமணம் பண்ணி கணவன் வந்து காலேஜில் இந்த இதில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிக்கிறாங்க, ஃபைன் ஆர்ட்ஸில் இதில் படிச்சிருக்காங்க எக்மோரில். அவங்க வந்து இவங்க டிராயிங்கு, அந்த பையன் வந்து ஸ்கல்ப்சர். அது வாழ்க்கையில் எப்படி ஒருத்தனை சூஸ் பண்ணுறதுனா, ஸ்கல்ப்சர்னால் எவ்வளோ கஷ்டமான விஷயம் அந்த செதுக்கிறது. அவ்வளவு பொறுமைசாலியால் மட்டும்தான் அது செய்ய முடியும். உளியை வச்சு செதுக்கிறவனால மட்டும்தான் முடியும். பொறுமையற்றவனால ஒரு வடிவத்தை கல்லுலேருந்து கொண்டு வர முடியாது. அப்போ இவன் தான் நமக்கு நல்ல வாழ்க்கை துணைன்னு அந்த பொண்ணை சூஸ் பண்ணியிருக்கு. அவன் அதில் எக்ஸ்பர்ட்டு. ஆனால் திருமணமான பிறகு பார்த்தீங்கன்னா பயங்கர சாடிஸ்ட். அதை தாண்டி பார்த்தா அந்த அழகியல்ல இந்த இதுக்குள்ள அவன் கொண்டுகிட்டே வரல. ஏன்னா இது வேற, அது வந்து ரசனை, இது வந்து நிஜம். இந்த நிஜத்தில் ரொம்ப சஃபர் ஆகிருக்குது. இதெல்லாம் எனக்கு எப்படின்னு பின்னாடி சொல்லுது. இது எப்படிலாம் கோலங்கள் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய இந்த மாதிரி இந்த சில சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பேன். அந்த அப்படின்ற பொண்ணுக்கு வந்து 2வது திருமணம் கணவன் செய்யும்போது கோர்ட்டில் தப்பான ஒன்று சொல்லிடுவாங்க. இவளுக்கு அவன் நண்பனோட தொடர்பு இருக்குது, அதனால நான் அவளை பிரிகிறேன்னு தப்பான ஒரு இதை போட்டுருவான். அவன் என்கிட்ட டிவோர்ஸ் கேட்கும் போதே நான் அவனை கொடுத்துட போகிறேன், ஆனால் நீ இப்படி ஒரு வேகமாக எளிதாக நீ வந்து ஒரு டிவோர்ஸ் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி மோசமான ஒரு குற்றச்சாட்டை வச்சதுக்கப்புறம் நான் ஒத்துக்க முடியாது. நீ அது தப்புன்னு சொல்லி உன் அட்வொகேட்டை கூட்டு வந்து நீ மரியாதையாக மன்னிப்பு கேட்டால் வழியே நான் செய்ய மாட்டேன் உன்னால் ஏன்னா அது உண்மையே இல்லை, தப்பு. அப்படிங்கும்போது தான் வேறு வழியே இல்லாமல் அவன் வந்து அவன் அட்வொகேட் ஏங்க அவசரப்பட்டு இதை சொல்ல வேண்டாம், விட்டுருக்கு, ஏன் சொன்னீங்க இதெல்லாம், நீங்கள் தானே ஷார்ட் பீரியடில் கிடைக்குண்ணா, அது இப்போ அதுவே பிரச்சனையாயிருச்சு. அந்த ஜட்ஜியை சொல்லுவார் உண்மையா அது இல்லை, அவன் சொல்லுவான் இல்லை எனக்கு அப்படி தோணுச்சு அப்படி இப்படிமா. அப்போது உனக்கு ஏதோ ஒன்று தேவை. இப்படிப்பட்ட ஆளோட என்னம்மா நீ இப்போ அவர் சொல்லுவார், நீ டிவோர்ஸ் மறுத்தால் கொடுக்காம இழுத்தடிக்கலாமா நீ, அப்படி ஜட்ஜியை சொல்லுவார். ஐயோ இப்படிப்பட்ட ஆளோட வாழன்றது தான் சார் கொடுமை, பெரியது நல்ல நிகழ்வு, தயவுசெய்து அப்படின்னு சொல்லி அந்த டிவோர்ஸ் எழுதி கொடுத்துட்டு இந்த இன்னும் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அவங்க கூட வந்திருப்பாங்க. இந்த கோர்ட் இல்லாமல் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அவளை கூப்பிட்டு சொல்லுவா, இவளையாவது நீ நல்லா வச்சுக்கோ, ஏன்னா இவன் உன்னை நம்பி வந்துட்டா, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற, அவளே கூப்பிட்டு வந்திருப்பான். அவன் இந்த ட்ரையல் இல்லாமல் வெளியில் நிற்க வச்சுருப்பான். அது சொல்லிட்டு வேகமாக நடப்பா. அப்போ நடக்கும் பொழுது அவளுக்கு எப்படின்னா ஒரு ஹேபிட் வந்து அந்த டிராஃபிக்குள்ளேலாம் நடந்து பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருப்பாள். பஸ் வருது, கார் எதுவுமே இருக்கு. ஏன்னா கோபம், அந்த கோபம் கடுமையாக இருக்கும் அவளுக்கு.
அந்த கோபம் கடிஞ்சு அவர் நடந்து உடல் தளர்ச்சி அடையும் போது கொஞ்சம் கோபம் குறையும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. எனக்கெல்லாம் அந்த ஹேபிட், நடந்து ரொம்ப தூரம் வேகமாக போயிடுவேன். போனோன்னா ஒரு இடத்துல ஒரு ஃப்ரீ மைண்ட் வரும். அப்படி நடந்து வந்து இந்த சீஷோர் வழியாக வந்து அந்த வேவ்ஸ் பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கோம். இங்கே தான் எடுத்தோம், இந்த உத்தண்டியில் வந்து நிற்பா. அது கொஞ்ச நேரம் அப்படியே மைண்டை வச்சு கண்ணை திறப்பா, அந்த வேவ்ஸ் எல்லாம் அமைதியாக இருந்த மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ரிவர்ஸ்லஸில் ஷார்ட், கொஞ்சம் சினிமேட்டிக் ஷார்ட் தான். ரிவர்ஸில் அந்த தாலி கட்டினதெல்லாம் ரிவர்ஸில் போயிடும். ரிவர்ஸில் போனதும் அப்படியே மைண்ட் அவளுக்கு ஃப்ரீ ஆகும். அப்பா ஃப்ரெண்டு உஷா, அந்த தீபா வெங்கட் கேரக்டர் தேடி அங்கே வந்துடுவா. நீ எங்கே போன, உன்னை தேடி அலைஞ்சு வழக்கு முன்னாடி வர இடத்துக்கு வந்திருப்பா. அதை வச்சு அவள் ஜட்ஜ் பண்ணி இங்கே வந்திருப்பான். அவள் சொல்லுவா என்னன்னா, நான் வந்து வெறும் அபிநயான்றது வெறும் அவ்வளோதான். எனக்கு எங்கள் அப்பா பேர், புருஷன் பேர் இதெல்லாம் வேண்டாம், எல்லாமே ஐம் ஃப்ரீ. இப்போ பழைய மாதிரி நம்ம இருக்க போகிறோமான்னா அவள் ஏற்கனவே அதை பற்றி தான் அவள் சப்போர்ட் பண்ணி பேசுகிற ஒரு ஃப்ரெண்ட். ஒரு ஆண்கிட்ட உன் மகிழ்ச்சி இருக்குன்னு நினச்சேன்னா அதை விட பலகீனம் உன்ட்ட எதுவுமே இல்லை. உன் மகிழ்ச்சி உனக்கிட்ட தான் இருக்குது, அவங்ககிட்ட இல்லை. உன் மகிழ்ச்சி உனக்குள்ளே வச்சுக்கிறதே உனக்கு சிக்கலாக இருக்குது. இன்னொருத்தர் மூலமாக கிடைக்குன்னு நம்புற, கிடைச்சா சந்தோஷம், ஆனால் அந்த எந்த நம்பிக்கையில் உட்காந்துருப்ப அப்படின்னு சொல்லி அவள் 2 பேரும் பழைய மாதிரி ஆகிட்டோன்னு சிரிச்சு நடந்து போயிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த வேவ்ஸுடைய சாஃப்ட்னஸ் வேற மாதிரி இருக்கும், அது சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கும். இதை வந்து எனக்கு இந்த சுகிர்தராணி அவங்க கவிஞர்லாம் கூட ஒரு தடவை பாராட்டி ஒருத்தட்ட சொல்லியிருக்காங்க. நான்லாம் சீரியலே பார்த்ததில்ல, அன்னைக்கு யதார்த்தமாக பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக ஒரு பெண்களுக்கான அவள் எடுத்துக்கிற அந்த உரையாடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ நிறைய பாராட்டுகள் வந்தது. இதெல்லாம் வந்து ஓரளவு மேல்தட்டில் கொஞ்சம் படித்தவங்க மத்தியில் இருந்துச்சு. இதை வந்து ஒரு நாள் அந்த கோவூரில் ஒரு ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அது இதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு. இந்த சீன்லாம் வந்து 2 வருஷம் இருக்கும், 1.5 வருஷம், இது 6 வருஷம் போச்சு, இது 7 வருஷம். அப்போ எடுக்கும்போது நான் வெளியில் வந்தேன். இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது, தூரலாக இருந்தது, ஒரு இருட்டு. ஜென்ரேட்டர் வச்சு நாங்கள் எடுக்கிறோம், பவர் கூட இல்லை. வெளியில் பார்த்தா ஒரே டார்க். அந்த கோவூர்னு பகுதி இருக்கும், அந்த போரூர் தாண்டி, அங்கே தான் அந்த பழைய வீடுகளாக இருக்கும், ஓட்டு வீடு அந்த மாதிரி. அப்போ ஒரு பொண்ணு, ஒரு டார்க்காக இருக்க ஒரு பையன், ஒரு 2 பசங்களை வச்சுக்க ஒரு பொண்ணு நிற்கிது. ஒரு பொண்ணு பையனை வச்சுக்க ஒரு அம்மா நிற்கிறேன். அம்மா இல்லை, எங்கே தான் அவங்க ஒரு 30 இயர்ஸ், ஒரு 25 இயர்ஸ், 27 இருக்கும். சார் நீங்கள் திருச்செல்வன் சார் தானே அப்படின்னாங்க. ஆமாம், உங்கள்கிட்ட நான் சொன்னேன் அந்த ஆர்டிஸ்ட்லாம் பார்க்க வருவாங்கன்னா உள்ளே வந்து ஷூட்டிங் பார்க்க வந்திருப்பாங்கன்னு. இல்லை சார், நான் உங்களை தான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் என்னால் தேடி ஒரு இடத்துக்கு எனக்கு வரணும்னு முடியல. பட் இன்னைக்கு யதார்த்தமாக விசாரித்தா உங்கள் ஷூட்டிங் வரும். என்னென்னா அந்த பொண்ணு சொன்னால் இவ்வளோ கதைகளும் சொல்கிறான். இந்த சிற்பி அந்த கல்யாணம் பண்ணதுலேருந்து மாமல்லபுரத்தில் போய் அவங்க செட்டில் ஆகுறாங்க. அவங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அவர் கொடுமையாக இருக்கார். ரொம்ப ரொம்ப நினச்சி பார்க்காத ஒரு குணாதிசயங்கள்லாம் இருக்குது. அதில் குடி வேறு, பயங்கர குடி. அந்த ஒர்க்கு முடிஞ்சா குடி. இதில் இப்படியே 3-4 வருஷம் போய் 2 குழந்தைகள் வரிசையாக பிறந்துருது, தொடர்ந்து குழந்தது. இந்த பொண்ணால் ஒன்றும் முடியல. ஒரு கட்டத்துக்கு கூட அதில் ஒன்றும் பண்ண முடியாமல் விட்டுட்டு வெளியேறி குழந்தைய கூட்டு இப்போ மாமல்லபுரம் கேட்டால் அந்த எக்ஸ்ட்ரீம், சென்னையினுடைய அந்த கடைசி கோவூர் மாதிரி பகுதிக்கு வந்து எந்த வீட்டில் போய் வீடு தேடினாலும் இந்த சிங்கிள் ஒரு தனியாக ஒரு பொண்ணு குழந்தைகளோடு இருக்கான்னா பார்வை வேறையாக இருக்குது. அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் கேட்டால் தர முடியாது, இல்லைன்னா தந்தா ஒரு வித்தியாசமாக பார்க்குறது. இது சிக்கலாக இருக்குது. இது என்ன, அது ஒரு ஆணுக்கு இது சிக்கலே கிடையாது, ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ சிக்கல். என்னென்னா சொல்லி கஷ்டங்க, புருஷனை விட்டு வந்துட்டேன், 2 பிள்ளைங்க, இதை வச்சு நான் எனக்கு வந்து டிராயிங் படிச்சிருக்கேன், நான் வந்து ஏதாவது ஸ்கூலில் வேலைக்கு ட்ரை பண்ண போகிறேன், கிடச்சிருச்சுன்னா நான் அந்த வாடகையெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்றேன், இப்போ கொஞ்சம் நகையை விற்று நான் அட்வான்ஸ் எல்லாம் தர்றேன் அப்படிங்கும்போது இவன் பார்வை பெரும்பாலும் எப்படி இருக்கு, தனியாக இருக்கா, இந்த பார்வை இருக்கு. அதை பேசும்போதே இல்லை நீங்கள் அட்வான்ஸ் கூட கொடுங்க, கொடுக்காம இருங்க அப்படின்னு பேசும்போதே அவள் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்படி பண்ணி ஒரு இடத்துல ஒரு டெம்பரவரியாக ஒரு சின்ன இடம் கிடைக்குது. இப்போ இந்த குழந்தைகள் ஓரளவு ஒரு 3 வயசு 2 வயசு 4 வயசு அந்த ரேஞ்சில் வந்துட்டாங்க. இப்போ இதுக்கு வேறு வழியே இல்லாமல் இந்த சின்ன டிவின்னு சொல்லுவாங்களா, அப்போ இந்த சின்ன டிவி இருக்கும் இல்லையா, ஸ்மால் ஸ்க்ரீன், சின்னதாக இருக்கும், அது உள்ள கலைஞர் டிவிம்பாங்க, அந்த எலெக்ஷனில் கொடுத்து சின்னதாக இருக்கும், அந்த டிவி மாதிரி ஒன்று வந்து கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கி இந்த குழந்தைகளுக்கு வச்சுட்டு கேபிள் கனெக்ஷன் கொடுத்து பூட்டிட்டு வெளியில் பூட்டு போட்டு சமைச்சு வச்சுட்டு போயிடும் இந்த லேடி. ஏன்னா வேலை தேடணும், ஏன்னா வேலையும் கிடைக்கவே இல்லை. ஆனால் டீச்சர் ஒர்க்கு கிடைக்குது, ஆனால் சரியான இது அமையலை, சரியான இடமா இருந்தால் ஆட்களுடைய இது சரியாக இல்லை. வந்ததும் அந்த பொண்ணை தனதாக கேட்கிற அந்த வேகம் தான் பல இடத்துல இருந்திருக்கு. இது எப்படி இப்போ இப்படி ஒருத்தர் வந்திருக்காங்க, வந்தோடனே இந்த வேணும்னா தனியாக இருக்க, அப்போ இது நமக்கானது அப்படின்ற அந்த மனோநிலையை நிறைய ஒரு 80% பார்த்துருக்குது, வீடு ஓனர்லேருந்து வேலை கொடுக்குற வரைக்கும். அப்போ இது உடனே ஒரு முடிவுக்கு வந்துட்டு, சரி இது கஷ்டம், நான் அந்த ஆளை விட்டு வந்து இன்னும் கேவலமாக தோத்துற போகிறேன்,
அதனால செத்துடலான்னு சொல்லி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காது. அந்த பாய்சனில் எப்படி மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒரு இதில் போய் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து குழந்தைகளோட இறந்துற முடிவில் வரும்போது அந்த லேடி சொன்னாங்க, அந்த பொண்ணு சார் லேடி கூட கிடையாது, நான் இது வரைக்கும் ஒரு சீரியலோ எதுவுமே பார்த்ததில்லை டிவியில். டிவி எப்படி பார்க்க முடியும், என்டர்டெயின்மெண்ட்டே லைஃபே ட்ராஜடியாக இருக்கும்போது. இப்போ வந்து பார்த்தா குழந்தைகளை திறந்துட்டு பார்த்தா உள்ள கோலங்களில் இந்த எபிசோடு ஓடிட்டு, டிவோர்ஸ் பண்ணது, அந்த டைலாக்கு, அவ கடந்து போனது, அதெல்லாம் ஃப்ளாஷ் கட் வேற போட்டோம். ஸோ அந்த எபிசோட பார்த்தாலே அதனுடைய முன்கதையெல்லாம் அதில் புரிஞ்சிருச்சு. அந்த போராட்டம், கேள்விகள், இனிதான் வாழ போறேன்னு சொல்ற அவருடைய அந்த வைராக்கியம், இதெல்லாம் பார்த்துட்டு இது ரொம்ப நேரம் பார்த்து ஒரு 25 நிமிஷம் ஓடுது, 20 நிமிஷம் ஓடுது ஒரு சீரியல் ஃபுல்லாக பார்த்துருச்சு. அந்த பிள்ளைங்களும் பார்த்துக்கிட்டே இருக்குங்க, அதை உட்காந்துக்கிட்டு. அந்த பிள்ளை வயசுக்கு அது புரிஞ்சுதா இல்லைனாலும் அது தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்குங்க. அம்மா இது வந்து பார்த்தா அம்மானு ஓடி வந்திருக்காங்க. இது பிஸ்கட் ஏதோ வாங்கிட்டு வர்றாள். டக்குன்னு அவளுக்கு அழுக வந்துருச்சு, இந்த பிள்ளைங்களையும் சாகடிச்சு நானும் செத்துருப்பேனேன் அப்படின்ட்டு அழுது. என்னைக்கு நான் வாழணும்னு ஸ்ட்ராங் மைண்ட் எடுத்ததோ அடுத்த ஒரு நாளில் ஒரு வேலை கிடைச்சது. அதே மாதிரி ஒரு நல்ல ஹவுஸ் ஓனர், ஓரளவு டீசெண்டாக அங்கேயே ஷிஃப்ட் ஆகி கிடைச்சாரு. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு சார், நல்லா இருக்கேன். ஒன்லி திஸ் எபிசோட். அதுக்கு முன்னாடி கதை எனக்கு தெரியாது, அதுக்கு பின்னாடி நான் பார்க்கவும் இல்லை. அந்த ஒரே ஒரு போர்ஷன், அந்த அவங்களோட அந்த உரையாடலும் அந்த இதுவும் எனக்கு என் உயிரில், நான் என் குழந்தையக்குள்ள எனக்கு என்ன ரைட்ஸ் இருந்தது, நான் சாகலாம், ஆனால் எனக்கு என்ன பையனா உங்களுக்கு எப்படி விட்டுட்டு போகிறது அப்படிங்கும்போது எனக்கு அப்படியே பெரிய ஐ ஓப்பனிங்காக இருந்தது. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்லா இருக்கேன், சூப்பர், நல்லா இருக்கீங்களா நீங்கள் இது. அப்போ நான் சொன்னேன், இது விகடனில் நீங்கள் நல்லா சொன்னீங்கன்னா பல பெண்களும் பார்ப்பாங்கல்ல, புரியுமேன்னு சொன்னேன். ஏன்னா வேடந்த விகடன் தான் அதுக்கு ப்ரொடக்ஷன் தயார். சார் உண்மையிலே யாருக்கும் சொல்லணும், உங்களுக்கு சொல்லணும்னு தான் சார் நினச்சேன். சத்தியமாக பார்த்தீங்கன்னா அந்த டார்க்கில் அந்த பொண்ணு ஃபேஸே எனக்கு கிளியராக தெரியல. ஒரு ஜென்ரேட்டர் வண்டி ஓடும்ல, அது சத்தத்தில் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கோம். சொல்லிவிட்டு அந்த பொண்ணு உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், எங்கேயும் சொல்லாமல் போய்டுவோம்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்டேன். என்னாச்சு, என்ன அந்த கேரக்டர் என் கூட இருக்காருச்சு. எனக்கு அதான் ஷாக்கு, உங்கள் கூடவா, எப்படி அப்படின்னு. அந்த வந்து 2 நாளில் அந்த குடியிருந்தார்ல 2 கிட்னி ஸ்பாயில் இந்த ஆளுக்கு. பார்த்தா ஒரு நாள் ஏதோ வந்து இந்த அம்மாவை தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஆளை அனுப்பி வர சொன்னால் போய் பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டலில் நாரும் தோழுமா கிடக்கிறான். அந்த அழுது காலை பிடிச்சி கதறி அழுதுருக்கான். உன்னை விட்டு வந்து வேறு என்ன பண்ணுறது சார், சேர்த்துக்கிட்டேன்னுச்சு. மன்னிச்சிட்டிங்களான்னு கேட்டேன். அதான் அவனுக்கு தண்டனைன்னுச்சு. அந்த டைலாக்கே நான் வச்சுருக்கேன், மன்னிச்சிங்களா, அதான் தண்டனை, இதை விட என்ன தண்டனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விடுன்னு கூப்பிட்டு அந்த பொண்ணு போயிட்டே இருந்துச்சு. மன்னிச்சு, ஆமாம் விட்டா அவன் செத்துருப்பான், என் பொண்டாட்டி காப்பாற்றுறான். ஆனால் இப்போ டெய்லி நான் இல்லைன்னா நீ ஒன்றுமே இல்லைடா அப்படிங்கிறத ப்ரூவ் ஆச்சு. அந்த குழந்தைகளுக்கு ஒரு அப்பாங்கிற கடமை இதை கூட செய்கிற அளவுக்கே அவனுக்கு ஹெல்த் இல்லை. இப்போ பழைய வேலையும் செய்ய முடியாது. ஆனால் மன்னிக்கிறத விட அவனுக்கு பெரிய தண்டனை இல்லை சார் அப்படின்ட்டு அந்த பொண்ணு போச்சு. இது எனக்கு நிறைய அனுபவங்களே, இது ரொம்ப முக்கியமான அனுபவமாக நான் கருதுனேன். ஆக்சுவலி ஒருத்தர் லைஃபே நீங்க மாத்திருக்கீங்க. ஒரு குறைபாடு எனக்கு இருந்துச்சு. எனக்கு சினிமா தான் பிடிக்கும், சினிமா பண்ண வந்தவன். நம்ம சீரியல்ல ஒரு சக்சஸ் கிடைச்சதுனால அங்கேயே தேங்கிட்டோமே, என்ன பண்ணாலும் சீரியல் அப்படின்ற ஒரு விஷயத்திலே இருக்கு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் உள்ளார்ந்து இருக்கும். ஆனால் வேலைன்னு வரும்போது நான் கிளியரா செய்யணும்னு நினைப்பேன். அதுக்காக குறைச்சி செய்யக்கூடாது. ஏன்னா என் வேலையை நான் சரியா செஞ்சாதான் அடுத்தது தரமா இருக்கும். ஆனாலும் இது வளர்த்துக்கிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு தான் அது ரிலீஸ் ஆச்சு. எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கோம், நம்ம திட்டமிட்டு பண்ணலது. அது ஒரு காட்சி, அது அந்த கதாநாயகிக்கான காட்சி அது. ஆனால் எங்கேயோ போய் அது ஒரு விஷயம். இது மாதிரி ஒரு 100 ஸ்டோரிஸ் இருக்கு, கோலங்களே இருக்கு, எதிர்நீச்சலே இருக்கு. எங்களுக்கு என்னென்ன, ஒரு பொண்ணு எதிர்நீச்சல கொஞ்சம் இதாக இருக்கும், ரொம்ப ஒம்படி மாதிரி தெரியும். என்னன்னா ஒரு பொண்ணை பார்த்தேன் அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன், இங்கே ஒரு ஓப்பனிங் இதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு போயிருந்தேன். ஒரு பொண்ணு ஒன்று பார்த்தேன். அது பார்த்தா ரொம்ப சின்ன பொண்ணா, ஒரு 18-20 வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மஞ்சள் கயிறே பெருசாக தூங்கிக்கிட்டு இருக்கு, பெருசாக. அங்கே ரொம்ப அது ரொம்ப துருன்னு இருந்துச்சு அந்த பொண்ணு. சார் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுமே நினச்சி, வர்றமா இருமா அப்படின்னா அங்கே அந்த இதெல்லாம் போயிட்டு இருந்தேன் அந்த ஃபங்க்ஷன். அப்புறம் வந்துச்சு, இங்கே வாங்க சார் உங்கள்கிட்ட ஒன்று பேசணும். என்னென்ன, கல்யாணம் எனக்கு சீக்கிரம் ஆயிடுச்சு, அப்படியே எனக்கு ஆசை, நல்லா படிக்க நான் ஆச்சு. ஆனால் இப்போ நான் படிப்பை விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்கள் எதிர்நீச்சல் பார்த்தோன்னா ஒரே ஒரு விஷயம், போனோடனே எங்கள் வீடு வச்சு என் மாமியார்கிட்ட செஞ்சுட்டேன். எனக்கு புரியலையே, நீ என்ன இல்லை எந்திரிக்க விட்டுறக்கூடாது, அவங்கள என்னை இப்படி நினச்சிடக்கூடாது. ஏமா இது ரொம்ப ஆபத்தாக இருக்க. இல்லை சார் கொஞ்சம் பேசுவேன் எங்கள் மாமியார்லாம். நான் டக்குன்னு என்னை பயங்கரமாக
நான் ரொம்ப பவர்னு காமிச்சிருவேன், ஏதோ ஒரு விஷயத்துல டக்குன்னு ஆஃப் ஆயிடுவாங்க அப்படின்னு. இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருந்துச்சு. இது மாதிரி நிறைய வரும், அது எனக்கு மறந்து போச்சு. நிறைய அப்பப்போ இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது இது வந்து இல்லாமல் பெரிய இங்கிட்ட எக்ஸ்ட்ரீமாக இருந்த ஒரு பெரிய கோடீஸ்வரர் பில்டர் இருக்காங்க. அவரு கூப்பிட்டு சொன்னார் ஒரு தடவை, அவங்க ஈடிஆர் ஸ்டார் ஜலாலுதீன் பாயின், அவங்கள ஒரு இதில் சந்தித்தேன். அவங்க வீட்டில் ஒரு விருந்தே கொடுத்தாரு எனக்கு. அவரும் சொன்னார், அவங்க பெரிய குரோர்பதி, அவங்க எங்கே துபாய் பிஸ்னஸ் இருக்கு. அவங்க சொன்னார், எங்கள் வீட்டு பசங்களுக்கு ஏழ்மைன்னா தெரியாது, நாங்கள் வந்து கோலங்கள் பார்ப்போம் வீட்டில் அங்கே துபாயில், பார்க்கும்போது காட்டுவோம், ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ட் ஆஃப் இதில். அப்போ அது ஒரு விஷயம் சொன்னார், எவ்வளோ கஷ்டப்பட்டு வரணும் வாழ்க்கை, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் கஷ்டப்படணுங்கிறத சொல்லி கொடுத்த ஒரு விஷயமா இருந்தது. எப்படின்னு நிறைய ஆண்கள் நிறைய விஷயம், அது ரஜினி சார் வரைக்கும் அவங்களை சந்தித்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு வந்தது. அந்த அது நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன். அதுவுமே இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் ஒரு வேலையை சரியாக செஞ்சால் நாம் யாரை பெருசாக நினைக்கணும் அவங்கள்ட்டே போய் சேர்ந்துருது அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதுக்கான ரிசல்ட்டும் கிடைச்சது. அப்போ நம்ம கொஞ்சம் நேர்மையான ஒரு தன்மை நம்மள்ட்ட இருக்கிறதுனால நம்ம யோசிக்கிறோம், நம்பணும், அந்த ஒரு திருப்தி அப்போ கிடைக்கும் இல்லையா? கிடைச்சது. எஸ்.